மாவட்டத்தில் பெருநாயக்கம்பாளையம் மேற்கொன்றிய செயலாளர் சரத்குமார் என் பேர், ரமணா சரத்னு கூப்பிடுவாங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த எலெக்ஷனில் முதல் முறையாக திமுக கூட்டணிக்கு போயிருக்கோம். இது எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வெற்றி கூட்டணி. நம்ம தொண்டர்கள் கிட்டமும் சரி, திமுக தொண்டர்கள் கிட்டமும் இந்த திமுக தேமுதிக வெற்றி கூட்டணியை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இதில் என்ன அப்படின்னா, நம்ம கட்சி ஆரம்பித்து 21 வருஷம் ஆச்சு. 2006 தனியாக நின்றுருக்கோம், 2009 தனியாக நின்றுருக்கோம். 8% 10% வாக்கு வாங்கி 2011 முதல் முறையாக அதிமுக கூட்டணிக்கு போய் 41 சீட்டு வாங்கி நம்ம கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆனார். நம்மனால அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கப்புறம் சண்டை. என்ன சண்டை நமக்கு அவங்களுக்கும்? என்ன கமிஷன் கொடுக்கலன்னு சொல்லி சண்டையா, இல்லை நம்ம என்ன வேற ஏதாவது சண்டையா போட்டோம்? பஸ் கட்டண உயர்வும் பால் விலையும் எதுக்கு ஏற்றுனீங்கன்னு தான் நம்ம கேப்டன் கேட்டார். அதில் ஒரு சண்டையாகி வாக்குவாதமாகி சட்டசபையிலேயே நம்ம எம்எல்ஏக்களை அதிமுக தலைவி ஜெயலலிதா விலைக்கு வாங்கி நம்ம கட்சியவே உடைச்சாங்க. நம்ம 2014 திமுக கூட்டணிக்கு போவோம்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். நம்ம கட்சி உடைச்ச ஜெயலலிதாவுக்கு முடியல. நம்ம தனியாக ஒரு மாற்று அணி அமைச்சோம். பாமக, மதிமுக, பாஜக, நம்ம தேமுதிக எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு நம்ம தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2014. ஆனால் அந்த எலெக்ஷனில் நம்ம பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பி ஆகிறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பி ஆகிறாங்க. நம்மளால ஒரு எம்பி ஆக முடியல. 14 சீட்டில் நின்று வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு. 5% கிட்டத்தட்ட 6% வாக்கு வங்கியே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 16 திமுக கூட்டணி நம்மளை ரொம்ப விரும்புகிறாங்க. தேமுதிக தலைவருக்கும் திமுக கூட்டணிக்கு போகணும்னு விருப்பம்தான். நம்ம அன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போயிருந்தால் நம்ம கட்சி உடைச்ச ஜெயலலிதாவுக்கு தக்க பதிலடி அன்னைக்கே கொடுத்துருக்கலாம். மறுபடி 2014 கலைஞர் முதலமைச்சர் ஆகியிருப்பார். நம்ம மறுபடியும் எதிர்கட்சி ஆகியிருக்கலாம். 50 சீட்டு 45 சீட்டுன்னு சொன்னாங்க. 55 சீட்டு வரைக்கும் சொன்னாங்க. ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் மறுபடியும் 2வது முறை வந்திருப்பாங்க. ஓகே, அன்னைக்கு அதுவும் நடக்கலை. அது ஒரு சந்தர்ப்பம். நம்ம 3வது அணி அமைச்சோம், தோல்வியை சந்தித்தோம். அதற்கப்புறம் 2019 நம்ம மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கே போயிருக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த கூட்டணிக்கு போய் ஒரு சண்டையில் வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் பாஜக மூலமாக நம்ம அதிமுக கூட்டணிக்கு போய் 4 சீட்டு வாங்கினோம். இந்த 4 சீட்டையும் தோத்துட்டோம். அன்றைக்கி அந்த கூட்டணியே மிகப்பெரிய தோல்வி. மறுபடியும் 2021 எலெக்ஷனில் என்ன ஆகுது? பாமகவுக்கும் பாஜகவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அதிமுக தேமுதிகவுக்கும் கொடுக்கல. குறைந்த சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னதுனால நம்ம கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம். மறுபடியும் 24 எலெக்ஷனில் அதே பாமக பாஜகவில் வேற அணி அமைச்சாங்க. அதிமுகவுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். தேமுதிக 5 சீட்டும் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி 5 சீட்லையும் நம்ம நின்று தோற்றோம். நம்ம இளைய தலைவர் கேப்டனுடைய புதல்வர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாருன்னு சொன்னாங்க. ஆனால் தோற்றதாக அறிவிக்கப்பட்டது தான் உண்மை. இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருப்பார். கண்டிப்பாக ஜெயிச்சவர் தான். அந்த ராஜ்யசபா கொடுக்குற 25 கொடுக்குறேன்னு சொல்லி 25 கொடுக்கல. நம்மளை சுத்தமாக மதிக்கலை. ஆனால் அந்த கூட்டணியில் இல்லாத பாமகவும் பாஜகவும் இப்போ 26 எலெக்ஷனில் உள்ள வந்ததுனால நம்மளை மரியாதை குறைவாக தான் எடப்பாடி நடத்தினாப்படி. எடப்பாடியோட வரலாறே என்னன்னு தெரியும். அவர் கட்சி ஆரம்பித்தவர் கிடையாது. நம்ம கேப்டன் சுயமாக தான் சொந்த செலவில் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்காக உதவி பண்ணி அதன் மூலமாக கட்சி ஆரம்பித்து நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எந்த நல்லதும் யாருக்கும் பண்ணதில்லை. நம்ம தலைவர் அவ்வளவு நல்லதுகள் பண்ணியிருக்காரு. எத்தனையோ பேர்த்த படிக்க வச்சிருக்காரு, எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்மளை மதிக்காத எடப்பாடிக்கு தக்கம் பாடம் போட்டுறதுக்காக 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு திமுக கூட்டணியில் நம்ம சேர்ந்துருக்கோம். திமுக தேமுதிக கூட்டணிங்கிறது மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையணும். நமக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அத்தனை சீட்டையும் நம்ம ஜெயிப்போம். திமுக 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கணும். அன்னைக்கு நம்ம கட்சியை உடைச்ச ஜெயலலிதாவுக்கு நம்மளால் அது தக்க பதிலடி கொடுக்க முடியல. அன்னைக்கு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மரியாதை குறைவாக நடத்தின எடப்பாடிக்கு தக்க பதிலடி இந்த 26 எலெக்ஷனில் கொடுக்கணும். ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும். நம்ம கட்சிக்கும் ஒரு குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. நம்ம கட்சி மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகிறதுக்கு இந்த திமுக நமக்கு உதவி பண்ணும். ஏன்னா அது களத்தில் எதிரொலிக்குது. கூட்டணி அறிவித்த உடனே திமுகவும் தேமுதிக தொண்டர்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா இது இந்த கூட்டணி நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்த கூட்டணி.
கண்டிப்பா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அமையும். எடப்பாடிக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், கேப்டன் ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லி பாஜக ஒரு பக்கம். பாஜக இதை பத்தி பேசலாமா? 2019 நம்ம பாஜகவை நம்பி தான் அதிமுக கூட்டணிக்கு போனோம். அப்ப அவங்க என்னென்ன வாக்குறுதி நமக்கு கொடுத்தாங்க, அதுல ஒன்னாவது அவங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைவேற்றினாங்களா? ஏன் இப்போ எடப்பாடி 26 மட்டுமல்ல 31 பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னாரு. இப்ப மறுபடியும் பாஜகவோட சேர்ந்துட்டாரு. அப்ப ஜெயலலிதாவோட ஆன்மா வந்து எடப்பாடி மன்னிக்காதா? அப்ப கேப்டனோட ஆன்மா வந்து பாஜகவை மன்னிக்காதா? இது என்ன வேணும்னா யார் வேணும்னா சொல்லலாம். நம்ம தேமுதிக அவங்க கிட்ட போலியங்கிற வைத்தறிச்சல்ல, அவங்க கூட கூட்டணி சேரலைங்கிற வைத்தறிச்சல்ல அவங்க பேசுறாங்க. கண்டிப்பா இது மாபெரும் வெற்றி கூட்டணி அமையும். அதே மாதிரி இந்த டிவி விவாதத்துல வந்து இப்போ 2 நாளா அதிமுக இருந்து வர்றவங்க தேமுதிகக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேட்குறாங்க. 10 கட்சி 5 கட்சி மாறினவங்களாம் இதை பத்தி பேசலாமா? அவங்களுக்கெல்லாம் என்ன ஏதாவது ஒரு கட்சியில உருப்படியா ஒரு இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்களே 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கட்சி மாறுறவங்க. ஆனா நம்ம வந்து 21 வருஷமா ஒரே கட்சியில தான் பயணித்துட்டு இருக்கோம். ஒரே தலைவராக தான் தலைவராக ஏற்றிருக்கிறோம். நான் வந்து என்னோட 12 வயசுல தேமுதிக இருந்து இருக்கேன். இப்ப வரைக்கும் தேமுதிக தான் இருக்கேன். பாஜகவோட சேர்ந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் கூட சேர்ந்தாங்க, அமமுகவோட கூட கூட்டணி அமைச்சாங்க. எல்லாத்துக்குமே நம்ம தேமுதிக, நானும் சரி நம்ம தேமுதிக தென்பர்களும் உண்மையாக தான் வேலை செஞ்சிருக்கோம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு நமக்கு வெற்றி கிடைக்கல. இந்த முறை கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் கொள்கை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. இதை விட வேற என்ன கொள்கை வேணும்? நாங்கள் ஒன்றும் ஊழல் பண்ணி கொள்ளையடிக்கல, இல்லை மற்றவங்க கிட்ட காசை பிடிங்கி நாங்கள் ஒன்றும் கொள்ளையடிக்கல. சொந்த பணத்தில் தான் இப்போ வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல எங்கள்கிட்ட அதே மாதிரி லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு கேப்டன் சொன்னாரு. ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்போம்னு சொன்னாரு. இதெல்லாம் வந்து நம்மளோட செயல் திட்டம். அதுக்காக இதெல்லாம் கொள்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட செயல் திட்டம். இந்த மாதிரி எத்தனையோ செயல் திட்டங்கள் இருக்கு. இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே. இதை விட வேற என்ன கொள்கை வேணும்? அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, பேசுறவங்க இன்னமும் பேசிட்டு போகணும். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பா பதிலடி கொடுக்கணும். அதே போல இந்த தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும். நம்ம தேமுதிகவும் அவங்க 10 சீட்டா 12 சீட்டாங்கிறது நமக்கு தெரியாது. அது தலைமை முடிவெடுக்கும். எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அத்தனை தொகுதிகளிலும் தேமுதிக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து தொண்டர்களின் விருப்பமும். நிச்சயம் இந்த கூட்டணி வெற்றி பெறும். நன்றி.